வெல்கம் டு வாட்டியபிள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பைக் வந்து எப்படி ரிப்பேரிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் வந்து நான் ஸ்கிராப் கடையிலேருந்து எடுத்திருந்தேன். இந்த பைக் நான் ஓரளவு க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது நம்ம ரிப்பேரிங் வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறோம். எப்படி ரிப்பேரிங் பண்ண போகிறோன்னு பார்ப்போம், வாங்க பார்ப்போம். முதல்ல நமக்கு இந்த மேலே இருக்க சீட் கவரை அப்படியே கலத்திடலாம். இந்த 2 ஸ்க்ரூவும் கலத்தின போதும் அது நான் கலத்தி தான் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டரியில் யாரும் வேலை பார்த்துருக்கு. இந்த 2 பேட்டரியும் கலத்தலாம். அதுக்கு நான் புதிய பேட்டரி வேண்டியிருக்கேன். 6 வால்ட்டு 5 வால்ட் ஆம்பியர் 5 ஆம்பியர் பேட்டரி. இது வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படியே பார்த்து கொடுத்தா போதும், கொடுக்கலாம். மைனஸும் ப்ளஸ்ஸும் அப்படியே கொடுக்கலாம். கொடுத்ததும் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. இந்த 2 சுவிட்சும் மாட்டியிருந்தேன் நான், உங்கள்கிட்ட காட்டல, நேரமே மாட்டியிருந்தேன். அப்படியே இந்த லைட் எரியுது, ஆனால் 2 சைடு லைட்டு எரியல. இது வீடியோலேருந்து ஆனேன்னா இந்த 2 ஸ்க்ரூ, அந்த 2 சுவிட்சு மாட்டியிருந்தேன். அடுத்து அப்படின்னா மோட்டர் ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மோட்டருக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்து, அதுவும் நான் வீடியோவில் காட்டலை. ஃப்ரீயாக தான் இருக்குது மோட்டர். இப்போ இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா கறங்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். மோட்டர் நல்லா தான் இருக்குது. இப்போ அப்படியே இந்த மியூசிக் பிளேயரை நமக்கு ரிப்பேர் பண்ணணும். இந்த மியூசிக் பிளேயர் ஒன்றும் கேட்கல, சார்ஜிங் எல்லாம் இதுதான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே நமக்கு ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு ஃபஸ்ட்டு முதல்ல கலத்தலாம். அதுக்கு இந்த 2 சைடு 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணால் போதும். வாங்க, அதுக்கு நமக்கு 2 ஸ்க்ரூவையும் கலத்தலாம். இன்னும் அடுத்த ஸ்க்ரூவையும் கலத்தலாம். அப்படியே ஹெட்லைட் இலையை வந்துடும். அப்படியே இந்த லோக்கை இலக்கி விடலாம். அப்போ இந்த ஒயரை பிச்சிடாது, அந்த ஒரு லோக்கை இலக்கி எடுத்துருங்க. ஒரு கையில் கேமரா இருக்கனால தான் கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது. அப்படியே நமக்கு இந்த பேக்கு திருப்பி எல்லாம் ஸ்க்ரூவையும் கலத்தி எடுக்கலாம். எல்லாம் ஸ்க்ரூவையும் கலத்தெடுத்து அப்படியே இழுத்தெடுத்துனா வரும். அப்படியே இந்த ஒயரை அப்படியே எடுக்கலாம். பார்த்தாலே தெரியுது, நல்லா துரும்படிச்சு இந்த ஒயரை இலகி போயிருக்கு. நமக்கு இன்னொரு 2 நான் மல்டி கலர் லைட் எடுத்து வச்சுருக்கேன். 2 மல்டி கலர் லைட்டு தான். இதில் இருக்கிறது வந்து ப்ளூ கலர் லைட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் செக் பண்ணி பார்த்தேன். சின்னதாட்ட அந்த இரும்பில் ப்ளூ கலர் தான் பட்டுச்சு. நான் ஆனால் மல்டி கலர் வாங்கியிருக்கேன். அப்படியே இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே இந்த 2 ஒயரையும் பேரலல் கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு 2 இது ப்ளஸ்ஸும் மைனஸும் சோல்டர் பண்ணலாம். முதல்ல ஒரு லைட்டோட ப்ளஸ்ஸும் ஒரு லைட்டோட மைனஸும் சோல்டர் பண்ணி ஜாயின் பண்ணலாம். பேஸ்டில் டச் பண்ணி சோல்டர் பண்ணலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் எழுப்பமாக இருக்கும். ஒன்றில் சோல்டர் பண்ணியாச்சு. அப்படியே இன்னொரு சைடும் சோல்டர் பண்ணலாம். அப்படியே இந்த ரெஜிஸ்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபீஸ் ஆகாமல் இருக்க வேண்டிய, லைட்டு ஃபீஸ் ஆகாமல் இருக்க வேண்டி இந்த ரெஜிஸ்டர் இருக்குது. இதே அப்படியே நமக்கு சோல்டர் பண்ணலாம். ஏன்னா அது 6 வால்ட்டாக இருக்கும், 3 வால்ட் பல்பாகும். ஆனால் ஃபீஸ் ஆகாது இருக்குது. இது எடுத்திருக்கேன். அப்படி நமக்கு இந்த ரெஜிஸ்டரில் ப்ளஸ் கனெக்ட் பண்ணலாம்.
நமக்கு திருகி விட்டு கனெக்ட் பண்ணலாம். சோல்டரிங் பிடிக்கல, அதனால தான் திருகி விட்டுட்டு அப்படியே நமக்கு பேஸ்ட் டிப் பண்ணி சோல்டர் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல்ல இது கட் பண்ணி விடலாம். அப்படியே பிளாக் ஒயரையும் சோல்டர் பண்ணலாம். அப்படியே நமக்கு இதை க்ளோஸ் பண்ணலாம். அப்படியே எல்லாத்துலேயும் அப்படியே நமக்கு ஸ்க்ரூ போடலாம். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணலாம். நல்லா டைட் பண்ணி வைக்கலாம். அப்படியே இது பண்ணி முடிச்சாச்சு. இனி நமக்கு மியூசிக் பிளேயர் தான் பார்க்க போகிறோம். இது என்ன பிரச்சனை, இது நல்லா இருக்க முடியுமா? அப்படியே ரிமூவ் பண்ணலாம். நான் ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஸ்பீடாக பண்ண வேண்டிய ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி இன்னொரு சைடையும் அப்படியே வைக்கலாம். இப்படி இலக்கி எடுத்தோம்னா இப்படி இலகி வந்துடும். இந்த உயரம் பொட்டி தான் இருக்குது. நமக்கு இந்த முதல்ல இந்த கிளிப்பை இலக்கி எடுக்கலாம். அப்படியே டோட்டலாக இந்த ஸ்க்ரூ எல்லாம் இலக்கி எடுக்கலாம். நான் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி எல்லா ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணுங்க. அப்படியே நமக்கு இதை இலக்கி எடுத்துடலாம். ஒயரை பார்த்து எடுத்துருங்க. ஸ்பீக்கர் மொத்தத்தில் 5 தான் இருக்குது. நமக்கு வேறு ஸ்பீக்கர் வைக்கலாம். இதை இலக்கி ரிமூவ் பண்ணலாம். இது ரிமூவ் பண்ணி தூர போட்டுடலாம். இந்த ஸ்க்ரூவை கலத்தலாம். அப்படியே இனி அடுத்த ஸ்க்ரூவையும் கலத்தலாம். அப்படியே நமக்கு இந்த ஸ்பீக்கர் கலத்தி எடுத்துடலாம். மொத்தத்திலே பேப்பர் பே தான் இருக்குது. அப்படியே ஹேண்ட்லையும் ஓரமாக வச்சிடலாம். இந்த போர்டு கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குது. நமக்கு இதுக்கு பதிலாக வேறு போர்டை ஆட் பண்ணலாம். நான் ப்ளூடூத் போர்டு தான் வைக்க போகிறேன். இதுக்கு பதிலாக இந்த ப்ளூடூத் போர்டு வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் குழந்தைகளுக்கு வேறு பாட்டு பாட முடியும். இது என்கிட்ட இருந்த பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருந்து இது நான் ரிப்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். இது அப்படியே இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே ஸ்பீக்கரில் கனெக்ஷன் கொடுக்கலாம். இதுவும் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் உள்ள ஸ்பீக்கராக்கும் அதை அப்படியே கனெக்ஷன் பண்ணு. ப்ளஸ் மைனஸ் பார்த்து அப்படியே மற்ற ஸ்பீக்கர் இருந்த மாதிரி தான் அப்படியே வச்சு செட் பண்ணலாம். இது அதை விட கொஞ்சம் கூட மேக்னெட் கட்டியாக இருக்குது. இது ப்ளூடூத் வர ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்கும். அப்படியே வச்சு டைப் பண்ணலாம் 2 சைடும். மூணு ஸ்க்ரூவையும் போட்டுடலாம். கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இடையில போட, அதனால தான் இப்படி நமக்கு சோல்டரிங் பேஸ்ட்டை கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ அதிலே இருந்துடும். அதனால நான் அப்படி பண்ணுறேன். இப்படி அந்த ஸ்க்ரூ வச்சுட்டு அப்படி நமக்கு இந்த போர்டையும் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம்.
அதில் அப்படியே சைடில் ஒதுக்கி வைக்கலாம். அப்படியே வந்துட்டு இந்த ஒயர் வந்து இந்த கிளிப் வந்து அப்படியே நமக்கு இதில் கொடுக்கணும். அதுக்கு இந்த போர்டோட ப்ளஸ் மைனஸ்னே சோல்டர் பண்ணலாம், டேரெக்டாகவே சோல்டர் பண்ணலாம். மைனஸ் அப்படியே சோல்டர் பண்ணலாம். அவ்வளோதான் இருந்துச்சு. இந்த கேபிளை வந்து அந்த ஹோலில் விட்டு எடுக்கிறேன். ப்ளூடூத் ஸ்பீக்கரை ப்ளூடூத் போர்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்கலாம். ஒரு வழியாக எடுத்தாச்சு. அப்படியே அந்த ஹேண்ட்லேயும் போட்டுடலாம். ரெண்டு சைடும் போட்டுடலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா அந்த மேக்னெட் தட்டுது, அதனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இப்படியே வச்சு நல்லா டைட் ஆக்கி வச்சுட்டு நமக்கு இந்த இதை வச்சு கொஞ்சம் அடித்து வைக்கலாம். அப்போ தான் ஃபிட் ஆகிடும். அது அவ்வளோதான். அப்படியே நமக்கு அந்த கேப்பும் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டால் போதும். எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு எடுக்கலாம். ஆனால் காட்டல வீடியோவில். அப்படி நமக்கு இந்த பைக்கை ஃபிக்ஸ் பண்ணல. அவ்வளோதான். சொருகி வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டால் போதும். ரெண்டு சைடும் இந்த ஸ்க்ரூ வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே ஸ்க்ரூவும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சா அதே மாதிரி ரெண்டு சைடும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். காட்டலை வீடியோ ரொம்ப லென்த் ஆகுது, அதனால் காட்டலை. அப்படியே நமக்கு இந்த கனெக்டர் மொத்தத்தில் போச்சு, அதனால் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயிண்டே போட்டு விடலாம். ரெண்டு சைடும் ஜாயின் நல்லா ஸ்லீவ் எடுத்து விட்டு நல்லா ஜாயின் பண்ணுங்க. அப்படியே ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு ரெண்டு நல்லா பக்காவை ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு டேப்பும் கூட போட்டு விடலாம். டச் ஆகக்கூடாது, அதனால் டச் ஆனால் பேட்ரி சீக்கிரமாக போயிடும். அதனால் அவ்வளோதான். அப்படியே நமக்கு ஃப்ரண்ட் லைட்டும் ஹெட்லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், கனெக்ட் பண்ணி விட்டால் போதும். அப்படி அந்த அதை அதில் சொருகி வச்சா போதும். இருந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு இந்த ஹெட்டை தூக்கி வைக்கலாம். அப்படியே ரெண்டு ஸ்க்ரூ வரும் ரெண்டு சைடு. நம்ம இலக்கின மாதிரி தான், இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு ஸ்க்ரூ வரும், அதையும் போட்டுடலாம். டைட் பண்ணி வச்சிடலாம். அப்படியே அந்த சைடும் டைட் பண்ணலாம். அவ்வளோதான். அப்படியே நமக்கு இது ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த லைட்டு கத்தான்னு பார்ப்போம். ஏறியது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ப்ளூடூத்தும் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், பக்காவாக தான் இருக்குது. இந்த வண்டி அப்படியே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த வண்டி ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, அப்படியே இந்த ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா, கேட்குது. அப்படியே நமக்கு இது கட் பண்ணி, ஏன்னா காப்பிரைட் வரும், வந்து ப்ளே பண்ணலை. அப்படியே இதை சவுட்டினோன்னா போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்படி பிடிச்சிருக்கேன் போயிடும். அப்படியே ரிவர்ஸ்னா இப்படி வரும்.
பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி போயிடும். அப்படியே இது ஃப்ரண்டில் போட்டோன்னா இங்கே வந்துடும். இது சார்ஜ் போட வேண்டியது இதுதான். நமக்கு யாரும் ஓட்ட கிடைக்கல, அதனால் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது நம்ம எக்ஸ்ட்ரா இந்த லைட் வச்சுருக்கோம், நான் காட்ட மறந்துட்டேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.